வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சிக்கலின் பெருமையும் மேன்மையும். சிக்கலின் மேன்மையும் பெருமை என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி சிக்கல் என்பது ஒரு தொகுப்பு பிரச்சனைகளை குறிக்கும் ஒரு நிலை. அதில் சிக்கல்னால் என்னென்னாங்க? குடும்ப பிரச்சனை, உடல்நல குறைபாடு, மனநல பிரச்சனை, பணப்பிரச்சனை, சவால்கள், கஷ்டங்கள், வாழ்வியலில் சிக்கல், உறவில் சிக்கல், சமூகத்தில் சிக்கல், சமூகத்தில் அழுத்தம், தொழில்முறை சிக்கல், வேலைப்பளு, வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை, சிறு வயது அனுபவங்கள், தவறான பழக்கங்கள், தன்னம்பிக்கை குறும்பு, இது போன்ற பல பிரச்சனைகளின் தொகுப்பு தான் சிக்கல். பிரச்சனை என்பது தீர்க்க வேண்டிய ஒரு செயல். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஆர் லீவ் த ப்ராப்ளம், டு நாட் லைவ் வித் த ப்ராப்ளம். சால்வ் த ப்ராப்ளம் ஆர் லீவ் த ப்ராப்ளம், பட் டு நாட் ஸ்லீப் வித் த ப்ராப்ளம். சிக்கல்களை கண்டு மிரளாமல் அதை எதிர்கொள்ள பழகிக்கணும். நமது சிக்கலை அல்லது பிரச்சனைகளை மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. அடுத்து பிரச்சனைக்கான தீர்வை உடனடியே தேடாமல் சற்று ஆற போடணும். ஆற போட்டுட்டு அமைதியாக மற்றும் பொறுமையாக சிந்திச்சிங்கன்னா சிக்கலுக்கு நீங்களே தீர்வை கண்டுடலாம். லைஃப் இஸ் நாட் எ ப்ராப்ளம் டு பி சால்வ்டு, பட் an experience to be had. திறக்க முடியாத பூட்டுகளும் இல்லை, தீர்க்க முடியாத சிக்கலும் இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. சிக்கல்கள் நம்மிடம் இருந்து வருகிறது என்றால் அதற்கான தீர்வும் நம்மக்கிட்ட இருந்தால் ஆகும். இயற்கையிலிருந்து வரல சிக்கல் நாம் தான் ஏற்படுத்தணும். அப்போ நாம் தான் அதுக்கு தீர்வு காணணும். இஃப் எ யூசர் இஸ் ஹேவ் எ ப்ராப்ளம், இட் இஸ் அவர் ப்ராப்ளம். இஃப் எ யூசர் இஸ் ஹேவிங் எ ப்ராப்ளம், இட் இஸ் அவர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. திருவாசகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய். இந்த வரிகள் இறைவனின் செயல்களில் மனிதன் தலையிடாமல், இயற்கையில் மோதாமல், அவன் செயல் எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த வழி. எப்படி? ஓரறிவிலேருந்து 5 அறிவு விளங்கின வர இயற்கையோடு ஒத்து வாழுது இல்லைங்களா? அதை போல் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கலே இல்லை. ப்ராப்ளம் பார்ட் ஆஃப் த லைஃப், ப்ராப்ளம் ஆர்ட் ஆஃப் லைஃப். ப்ராப்ளம் பார்ட் ஆஃப் லைஃபு, ப்ராப்ளம் ஆர்ட் ஆஃப் லைஃபு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி உச்சரிக்கும் ஒரு சொல் பிரச்சனை. எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே பிரச்சனை இல்லை, நானாக இருக்கவே இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், வேறு யாராவது இருந்தால் அவ்வளோதான், எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே புரியல, ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் பிரச்சனை, எப்போவாவது பிரச்சனைனா பரவாயில்ல, எப்போவுமே பிரச்சனைனா என்ன பண்ணுறது? இது போன்ற வரிகளை நம்ம அன்றாடம் எல்லார்கிட்டேயும் பேசுகிறோம், கேட்குறோம். இதுக்கு மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, துன்பமுறும் மனித இனம் தனது வாழ்வில் தோன்றுகின்ற தொல்லையெல்லாம் தீர்க்கப் போகா என்றவைகளை கூட இந்த திட்டத்தாலே என்றும் தோன்றாதொழியும் இனிதாய் சொல்லும் அன்பென்ற வார்த்தைக்கு அர்த்தம் தோன்றும் அத்துவித தத்துவமே ஒளி விட்டோங்கும் இன்ப துன்ப ஆரம்பம் முடிவறிந்து இயற்கை செயற்கை வலிமை கண்டு வாழ்வோன்னு சொல்கிறார். நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரிய பணக்காரங்கள்லேருந்து சாதாரண மக்கள் வர அனைவரும் வெறுக்கும் ஒரு சொல்லு பிரச்சனை. மிகப்பெரிய தைரியசாலி என்று பெயர் எடுத்தவங்க கூட பிரச்சனைன்னு வந்துட்டால் பயப்பட தொடங்குறான். மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே பிரச்சனை பொதுவானது. அது ஒரு உடன்பிறப்புன்னு கூட சொல்லலாம். பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருவனை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா உலகத்தில்? நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதுவே பல பிரச்சனைகளோடு தான் பிறக்கிறோம், சஞ்சிதா கர்மத்தோடு. அப்போ நமது வாழ்க்கையின் முதல் மூச்சில் தொடங்கி கடைசி மூச்சு வர ஏதாவது ஒரு வடிவத்தில் பிரச்சனை நம்மோடு கை குலுக்குன்னு தான் வருது. துன்பத்தை விளக்க வல்ல செயல்கள் தம்மை சொல்லியுள்ளார் பழிச்செயல்கள் என்று மேலோர்.
இன்பத்தை காக்க வல்ல செயல்கள் எல்லாம் ஈதல் இசைப்பட வாழ்தல் இரண்டலாகும். அன்புக்கே அடிப்படை இச்செயல் கடமை அறமென்றோர் பேரறிஞர் அருந்தவத்தால் நன்கு தன் அறிவு நிலையறிந்து மக்கள் நலம் நாடி சிந்தித்து முடிவு கண்டு அப்படின்னு மகரிஷி ஒரு கவியில் குறிப்பிடுறாங்க. பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்பட ஆரம்பிச்சோன்னா சாதாரண பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை தோன்றும். விடாமல் நம்ம துரத்திக்கிட்டே வர மாதிரி இருக்கும். நாளடைவில் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஒரு நிமிடம் கூட நம்மால் நிம்மதியாக வாழ முடியாமல் போயிடும். அதுதான் ஒரு சினிமா பாடல் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருப்பார். வாழ்வில் உள்ள சிக்கல்லேருந்து சவால்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தடை. பிரச்சனைனா அன்றாட வாழ்வியல் ஏற்படும் குழப்பங்கள், சிரமம். கஷ்டங்கள்னால் துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள், சோகங்கள். வாழ்வியல் சிக்கல் நிதி சிக்கல்கள், கடன் வருமானம் இல்லாமை, வேலை இல்லாமல் போகிறது. உறவு சிக்கல் காதல் முறிவுகள், குடும்ப சண்டைகள், நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, பிரிவுகள் மற்றும் நம்பிக்கையின்மை. அதான் உறவு சிக்கல். உடல்நலக் குறைபாடுனா நாள்பட்ட நோய், உடல் உபாதை, விபத்து, மன அழுத்தம், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தால் பாதிப்பை ஏற்படுத்தி பிரச்சனை உருவாகுது. தொழில்முறை சிக்கல்னால் அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகளை, முதலாளிகள் மேலதிகாரிகளின் கருத்து வேறுபாடு, வேலை இழப்பு, தொழில் முடக்கம். வேலைப்பளு, அதிக வேலைப்பளு, வேலை செய்யும் இடம் மற்றும் வீட்டில் சமநிலை இல்லாமல் ஆகவே மன அழுத்தத்தை உண்டாக்கும். சமூக சிக்கல்ன்றது எது? வறுமை, பாகுபாடு, சமூக அநீதி. பணப்பிரச்சனை வருமானம் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருக்க பழகவும் நிபுணர்களின் உதவியை நாடலாம். குடும்ப பிரச்சனைனா குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம். தேவைப்பட்டால் குடும்ப ஆலோசனை உதவியும் நாடலாம். மனநல பிரச்சனை, மனசோர்வு, பதட்டம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் மனநல மருத்துவரை பார்க்கணும். பொருளாதார சிக்கல்னால் வேலை இழப்பு, வருமானம் போதாமை அல்லது எதிர்பாராத செலவுகள் போன்ற ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறத சிந்தித்து முடிவெடுக்கணும். சமூக அழுத்தம்னா சமூக எதிர்பார்ப்புகள், பாகுபாடு அல்லது தனிமைப்படுத்தப்படுதல் போன்றவை உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துது. இது தவிர தனிப்பட்ட பலவீனங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் தவறான முடிவுகளாகவே வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்கலாம். சிறு வயசில் அனுபவம் வருதுங்களா, அதை வச்சு கூட சிலர் சிக்கலை உருவாக்கணும். குழந்தை பருவத்தில் ஏற்படும் தவறான புரிதல்கள் அல்லது மோசமான அனுபவங்கள் பிற்காலத்தில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. தவறான பழக்கங்கள், போதை பழக்கம், பிற தவறான பழக்கங்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கை பிரச்சனையை ஏற்படுத்துது. தன்னம்பிக்கை குறைவு, தன்னம்பிக்கை இல்லாதது அல்லது சுயமரியாதை இல்லாதது போன்ற காரணங்களால் ஒரு நபர் பிரச்சனைகளை சரியாக கையாள முடியாமல் போகலாம். ஒருவர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் அவரது மனநிலை மற்றும் ஆதரவு ஆகியவற்றை பொறுத்து தான் அமையும். இது எல்லாமே பொதுவான காரணிங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தனித்துவமானது. எனவே பிரச்சனைகளும் நபருக்கு நபர் வேறுபடும். பிரச்சனைகளை புரிந்து கொள்வதும் அதை பற்றி பேசுவதும் முக்கியம். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பேசுவதன் மூலம் ஆதரவு கிடைக்கும். சிகிச்சையாளர் அல்லது ஆலோசகரின் உதவி பெறுவது பயனுள்ளதாக இருக்கும். நேர்மறை சிந்தனை மற்றும் சுய கவனிப்பு பழக்கங்களை வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். சிக்கல் என்று சொன்னால் அந்த சிக்கல் வராமலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, எப்படி வராது இருக்கும்? நமது கையும் மனதையும் சும்மா வச்சுக்கிட்டு இருக்குமா? சும்மா இருந்தோன்னா சிக்கல் வராது. பல சிக்கல்களை நாம் ஏற்படுத்துகிறோம். அவ்வாறு எந்த சிக்கலும் வராமல் நல்ல இருப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. போதிய வசதி இருக்கிறது, நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல உடல் இருக்குது, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல வீடு இருக்குது. இவ்வளோ இருந்தும் ஒரு ஆளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒன்றில் கையை மாட்டிக்கொண்டு அதன் பிறகு பலுவாக இருக்கிறதே அம்மா அப்பா என்றோம். இதுதான் மனிதனின் இயல்பு. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரியான மன ஆற்றலும் செயலாற்றலும் இருக்கிற வரையில், நாம் கூடி வாழ்ந்து செயலாற்றி வரும் வரையில் பிணக்குகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும்.
அதுதான் மகரிஷி சொல்கிறாங்க, இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயரான் துன்பம்னு சொல்கிறார். சிக்கல்கள் இல்லாமல் வாழலாம் என்று நினைக்கிறான் பாருங்கள், அதுவே சிக்கல் தான். சிக்கல் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. சிக்கல் வரும், வந்து போய் கொண்டு தான் இருக்கும். இதுவரையில் வந்த சிக்கல்லாம் என்ன ஆச்சு? 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருந்தது, அதை பற்றி இப்போ இரவும் பகலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோமா? இப்போது நினைத்தால் எப்படி இருக்கிறது? சாதாரண விஷயத்திற்கு நான் 2 மாதமாக இரவும் பகலும் கஷ்டப்பட்டேங்க. நான் சரியாக கூட சாப்பிடல, தூங்கலை, தொந்தரவு பட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது சரியானதா சரியில்லையா? ஒரு கற்பனை, இப்படி வரவே கூடாது, என்றோ வந்தது அப்படியே தீர்ந்து விட வேண்டியது நாம் தவறாக எண்ணுகிறோம். இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கும் முடியும். அதற்கு மேலாக ஒரு ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா, அப்படி ஒரு சிக்கலே இருந்தாலும் நம் முன்பின்னாக இதை சிந்திக்காமல் சிக்கல்கள் வந்து விட்டன. இந்த சிக்கல்களை எப்படி போகிறது? அதற்கு சிக்கல்களை வகுத்து கொண்டு ஒவ்வொன்றாக தீர்மானம் செய்து முடிவுக்கு வந்து விட்டோன்னா, அதன் பிறகு அந்த மாதிரி சிக்கலே வராது. வந்தாலும் சிக்கலாக தெரியாது. கவலை இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாதுங்க. ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. கவலைப்படுவதால் மட்டுமே சிக்கலில் இருந்து மீள முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கவலையின் போது பிரச்சனை மேலும் பெரிதாகிடுது. ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வது தெளிந்த தேர்ந்த அறிவே ஆகும். அத்தகைய அறிவு எல்லோரிடமும் இருக்குது. அதை தாண்டி அதையே வலுவுள்ள ஆயுதமாக கொண்டு சிக்கல்களை, கவலைகளை அதன் நுட்பம் தெரிந்து ஒழித்து வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவோம். கவலை என்பது உலகத்தின் கொடிய நோய். மகரிஷி ஒரு கவலையை பற்றி சொல்கிறாங்க. கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம், கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை உடல் நலம் உளநலம் கெடுக்கும், கண்முதலாய் பொறியைந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைக்கு தப்பு கணக்கு தாங்க காரணம். இயற்கையில் ஒரு திட்டம் இருக்குது, நமது செயலாற்றலில் ஒரு விளைவு இருக்குது, விளைவுகள் வரும். அதுபோல் நம்மைப்போல் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய முயற்சியில் செயலாற்றி வரக்கூடிய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதாக தான் சிக்கல் இருக்கும். இப்போது நான் என்ன செய்யணும் என்று எண்ணி அவ்வப்போது வரக்கூடிய சிக்கல்களை போக்கிக் கொள்வதுடன் நீங்கள் மேற்கொண்டு சிக்கல்களை விருத்தி செய்யாமல் இருந்தால் போதும், சிக்கல்கள் தானாகவே போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகம் இருப்பதாகவும் உங்களுக்கு தேவையானது மட்டும் கிடைக்கிறதுன்னு எண்ணிங்கன்னா இந்த 2 விஷயங்களை மனசில் நினச்சி பாருங்கள். அமைதியான கடல் திறமையான மாலுமியை உருவாக்குமா? கரையில் இருந்தால் கப்பல் பாதுகாப்பாக இருக்குமா? ஆனால் கரையில் நிறுத்துவதற்காக கப்பல் உருவாக்கப்பட்டது. அதுபோல் வாழ்வுனா பிரச்சனை இருக்கும். அந்த கப்பல் எப்படி அலைகளை மீறி போகுதோ அதை போல் நம்ம சிக்கலை தெளிவு கண்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் சவால்களை சந்திப்பதிலும் தேடுதலிலும் திறனறிதலும் தான் உங்களின் முழு பரிமாணம் வெளிப்படும். உங்கள் தகுதிக்கு தேவையானதை நீங்களே தேடினால் மட்டும்தான் கிடைக்கும். வாழ்க்கையில் எதனால் பிரச்சனை உருவாகுது? எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த காரியத்தை சிறப்பாக செய்வது எப்படி என்று முன்கூட்டியே திட்டமிடாமல் தொடங்கிறதுனால, ஆத்திர அவசரத்தில் அறகுறையாக செய்கிறதுனால, அந்த செயலினால் உருவாகக்கூடிய நல்ல மற்றும் தீய விளைவுகளை ஆராயாமல் செய்கிறதுனால அது பின்னால் சிக்கலாக உருவாகுது. வாழ்க்கையில் பிரச்சனைகளை வரலாம், ஆனால் பிரச்சனைகளே வாழ்க்கையாகும்போது அது முடிவு தான் என்ன? வாழ்வில் பிரச்சனைகள் பல காரணங்களால் உருவாகலாம். சூழல்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் தனிப்பட்ட பலவீனங்கள் போன்ற காரணிகள் ஒருங்கே சேர்ந்த பிரச்சனைகளை உருவாக்குது. சில பொதுவான காரணி இருக்குது. பொருளாதார சிக்கல், உறவு சிக்கல், உடல்நலக் குறைபாடு, வேலைப்பளு மற்றும் சமூக அழுத்தங்கள். நம்ம அனைவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள், பிரச்சனைகள், கோபாதாபங்கள் வருது. அதை எப்படி தகர்த்து பிரச்சனைகளை முறியடிப்பது என்று நினைப்பவர்கள் எதற்கெடுத்தாலும் தான் நினைத்தது தான் நடக்கலையேன்னு புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. ஒரு அடி எடுத்து வச்சுன்னா 3 அடி சறுக்குது. எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ராசியே இல்லை, எனக்கு எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க.
வாழ்வில் பிரச்சனைகள் வர்றது இயல்பு. அதை கண்டு பயப்படாமல் அதை எதிர்கொண்டு சமாளிப்பதுன்னு தான் முக்கியம். அதுக்கு சில வழிகள் இருக்குது. என்னது? பிரச்சனையை அடையாளம் காணணும், தீர்வுகளை யோசிக்கணும், சரியான நேரத்தில் உதவி தேடணும், நேர்மறையாக சிந்திக்கணும், மன அழுத்தத்தை கையாளணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், நினைவாற்றல் இருக்கணும். எப்படி பிரச்சனையை எப்படி அடையாளம் காண்றது? முதல்ல என்ன பிரச்சனை என்றதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். உங்கள் சிக்கல் என்ன என்பது தெளிவாக புரிந்து கொண்டாங்கன்னா அதற்கான காரியத்தை நீங்கள் ஆராயலாம். அதுக்கான தீர்வு யோசிப்பீங்க. சிக்கலை தீர்க்க என்ன வழி? பிரச்சனைக்கு பல தீர்வு இருக்கலாம். அதில் எது சிறந்தது என்று ஆராய்ந்து உங்களால் முடிந்த வரை தீர்வுக்கான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். உதவியை தேடலாம். சில பிரச்சனைகளை தனியாக சமாளிக்க முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் நண்பர்களுடன் பேசுவது, பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களினால் உங்களை ஈடுபடுத்திட்டிங்கன்னா இந்த சரியான நேரத்தில் நண்பர்களையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ இல்லை ஒரு நிபுணர்களையோ உதவியை நாடலாம். நேர்மறையாக சிந்திக்கணும். பிரச்சனைகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களை மேலும் வலுவாக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பது மிக மிக அவசியம். நம்பிக்கையுடன் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி நம்பிக்கையுடன் செயல்படணும். மன அழுத்தத்தை கையாளணும். பிரச்சனைகளால் மன அழுத்தம், கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் ஏற்படுவது இயல்பு. அதை சமாளிக்க உடற்பயிற்சி, தியானம், யோகா போன்றதை செய்யணும். உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிறதோடு இல்லாமல் சகிப்புத்தன்மை வேணும். விரைவான தீர்வு கிடைக்காமல் போகலாம். பொறுமையாக இருந்தோம்னா வாழ்வில் சிக்கல் என்பது ஒரு இயல்பான விஷயம். அதை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறத நம்ம பொறுத்து தான் இருக்குது. நினைவில் வச்சுக்கணும். பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதி தான். அதை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் கற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம். உங்கள் ஆசைகளை குறைத்து கொள்ளும்போது உங்கள் அமைதி அதிகரிக்கும். நான் எவ்வளவு குறைவாக ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நமது சிந்தனை சிக்கல் இல்லாமல் ஆகும். நாம் சிறிது நின்று யோசித்து நமக்கு உண்மையிலே தேவையில்லாத விஷயங்களை துரத்துவதை தவிர்க்கும்போது வாழ்க்கை மிகவும் நிறைவானதாக ஆகிடும். அமைதியை இழந்துவிட்டு எந்த சாதனை புரிந்தாலும் அந்த சாதனையால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துரத்தி கொண்டிருக்கும் எந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று சிந்தித்து கொஞ்சம் பாருங்கள். நல்ல மனைவி வாய்த்தால் ஆண்டவனுடைய கருணை, நல்ல பிள்ளை வாய்த்தால் ஆண்டவனுடைய அருள். இல்லை என்றால் கூட நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? வந்ததை வச்சு அனுபவிச்சிக்க வேண்டிதான். கண்ணீர் வடிப்பதாலோ கவலைகள் தீர்ந்து விட போகாது. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. ஒருவர் செத்து போகிறாரு, 10 பேர் அழுகிறாங்க. இவ்வளோ பேர் அழுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம சாமன் செத்தவர் எழுந்த வந்துடுவார்? அதுதான் மகரிஷி கவியில் சொல்கிறாங்க, அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும். அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும். அதையடுத்து உடல்நலமும் குன்றி போகும். அறிவினையே முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும் சொல்கிறாங்க. வந்தது கவலை ஐயோ என்று நீ தலையில் அடித்து கொள்றதுனாலையோ அந்த கவலை போய்விடுமா? குடும்பம் சின்ன பின்னமாக போய்விட்டது, அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது, மனதை போட்டு அலகழிச்சா அழிச்சாட்டியம் பண்ணி துயரங்களையே மனதை ஊற வச்சு போதும் போதும் என்று ஏங்கி கடைசியில் ஒரு நாள் செத்தால் போதும் என்று முடிவு கட்டுவதை விட வாழ்க்கையில் நரகம் வேறு என்ன இருக்குது? டேக் இட் ஈஸி. எதையும் சுலபமாக எடுத்துங்க. எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் எவ்வளோ பெரிய கொடுமை நிகழ்ந்தாலும் அதை மிகவும் சுலபமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சகஜம், இது நடக்கத்தான் செய்யும், இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று எண்ணிட்டிங்கன்னா பிறகு கவலையே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஐயோ நாம் இதை எதிர்பார்க்கலையே என்று எண்ணும்போது தான் கவலை வருது. மனதிலே கவலை இவற்றை வளர்த்து கொள்ளாதே. மனைவி ஒரு பக்கம் நின்று திட்டிக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் தலைமாட்டிலே நின்று ஏசுவாங்க, மருமகள் வேற பேசுவா. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் பேரன் பேத்திகளை தூக்கி வைத்து கொண்டு இவர்களெல்லாம் மறந்து விடுங்க.
பேரன் பேத்திகளே உனக்கு விரோதமாக மாற மாட்டாங்க. ஏன்னா எந்த காலத்திலையும் 3வது பரம்பரை என்பது தான் உன்னை காப்பாற்றுகின்ற பரம்பரை என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் பாட்டனுடைய பேரை வைப்பவன் என்ற பொருளிலே பேரன் என்ற வார்த்தையை கொடுத்தாங்க. பேரெடுக்கின்ற பெண்ணாதலால் தான் பேத்தின்னு பேரை வச்சாங்க. குடும்பத்தில் அவ்வளோ சிக்கல் இருக்கும். அதிலேயும் மனைவி மக்கள் என்று மாட்டிக்கொண்டிங்கன்னா சிக்கல் அதிகமாகும். நாளுக்கு நாள் நீ உனக்காகவே வாழ்ந்தது போய் அவர்களுக்காகவே வாழ வேண்டியிருக்கும். ஒரு இயந்திர மனிதனாக நீ வாழ வேண்டியிருக்கும். நாளைக்கு என்ன செய்வது என்று எண்ணினால் உன்னை சிந்திக்காமல் உறவையே சிந்திக்க வேண்டியிருக்கும். உறவிலே யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிட்டா சந்தேகம் வரும். ஐயோ தாங்க முடியலையே எனக்கு கதற தோணும். செத்து போகலாமா என்ற எண்ணம் வரும். எங்கேயாவது ஓடி விடலாமா என்ற ஆசை வரும். இப்படி என்னாலே வாழ முடியாது, என் தலையிலே அடித்து கொள்ள தோன்றும். ஒன்றா இரண்டா குடும்பத்துக்குள்ளே ஏராளமான கலவரங்கள், சங்கடங்கள், குழப்பங்கள், மயக்கங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதிலே சிக்கிக்கொண்ட பிறகு நீ உன்னை அறிவது எப்படி? மனம் இவர்களுக்கு இடையில் சின்ன பின்னப்பட்ட பிறகு அந்த மனதை பக்குவப்படுத்துவது, பாடம் பண்ணுவது எப்படின்னு சிந்திக்கணும். அதுக்காக குடும்பத்திலே மாட்டிக்கொள்ளாத, கல்யாணம் செய்துக்காத, சன்னியாசி விடு என்று போதிக்க வருகிறானே என்றால் இல்லை. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருக்கணும். எண்ணெயை உடம்பில் தேய்ச்சிக்கின்னு என்ன தான் மண்ணில் புரண்டாலும் ஒட்டுவது தான் ஒட்டும் என்று கிராமங்களில் சொல்லுவாங்க. இவ்வளோ தான் நமக்கு வாய்ச்சது, இவ்வளோ தான் நமக்கு இறைவன் கொடுத்தது என்று அமைதியாக விட்டணும். கேளாத செய்தி ஒன்றை கேட்டால் தான் உடம்பு நடுங்குது, மனம் நடுங்குது. இது கேட்க வேண்டிய செய்தி தான் என்று உடனே எண்ணிட்டிங்கன்னா அந்த நடுக்கம் தீர்ந்து போயிடுது. மனம்தாங்க காரணம். முன்பு நான் சொன்னபடி கிராமங்களில் தான் அதை தான் சொல்லுவாங்க, எல்லாவற்றுக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிய மனைவி அழகாக இல்லாவிட்டால் கூட அவள் அழகி இருக்கிறாள் என்று மனது நினைத்திருந்தனா அதை விட அழகு உலகத்திலே கிடையாது. என் பிள்ளை யோகக்காரன் தான் என்று மனசு நினைச்சிருந்தனா அதற்கு ஈடான நிம்மதி கிடையாது. எனக்கு வருகின்ற வருமானம் போதும், இதை விட எவனுக்கும் வழிஞ்சு கிழிச்சிடாது என்று எண்ணினீங்கன்னா அதை விட வேறு நிம்மதி உங்களுக்கு கிடையாதுங்க. வாழ்விலே இடையிடையே சிக்கல் ஏற்படுவது இயற்கை. அதை கண்டு மிரள்வது அறிவுடைமை ஆகாது. அவற்றை எப்படி கையாள்வது என்று சிந்தித்து தீர்வு காண்பது தான் சிறந்தது. வாழ்வில் தடைகள் ஏற்படும் போது நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுது. மன உறுதி உள்ளவர்கள் மட்டுமே எந்த தடையும் தாண்டி சாதனை புரிகிறாங்க. வாழ்க்கையில் சிக்கல் என்பது அவசியம். அவை நம்மை வலிமையாக்குது, புதிய பாடங்களை கற்றுத்தருது, மேலும் நம்ம நம்பிக்கையுடன் முன்னேற வைக்குது. மனம் தளர்வு உள்ளவங்க தடையிலே தடுமாறி விழுந்து தத்தளித்து கொண்டிருக்காங்க. நாம் பலசாலியா இல்லை பயந்தசாலியா? வெற்றியின் உச்சத்தில் துள்ளி குதிக்க வேண்டுமா இல்லை தோல்வியின் முற்றத்தில் துவண்டு கிடக்க வேண்டுமா? தீர்வு உங்கள் கையில் தான். சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் பெரும் சிக்கல். இந்த உடலில் எப்போ உயிர் வந்து சிக்கி கொண்டதோ அது முதல் அந்த சிக்கல் மரணம் வரையில் வாழ்வில் சிக்கல் வந்து தான் இருக்கும். நாம் தான் தெளிவோடு இருக்க வேண்டும். நாம் தான் தெளிவோடு இருக்கணும். இந்த தெளிவோடு நமக்கு வரும் சிக்கலை எல்லாம் அவற்றின் வழியே வரவும் போகவும் விட்டுடணும். மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு மேம்பாலத்திலிருந்து பார்ப்பது போல் வந்து போகும் சிக்கல்களின் குறுக்கீடு இன்றி தன் பயணத்தை தொடர்பவன் தான் உண்மையான மேலோன்னு சொல்கிறாங்க. நம் வாழ்வின் சிக்கல்கள் எல்லாம் நமது செயல் விளைவு தத்துவத்தின்படி தான் வருது. வறுமையும் கடனையும் சிக்கனத்தாலும் முயற்சியாலும் தான் தீர்க்க முடியும். வறுமையும் கடனையும் சிக்கனத்தாலும் முயற்சியாலும் தான் தீர்க்க முடியும். அதுபோல் எல்லா சிக்கல்களுக்கும் முடிவு இயற்கையில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எவரையும் விட எனக்கு மட்டும் மிகுதியாக சிக்கலும் துன்பம் வருகின்றன என்று ஒருவர் சொல்வாரானால் மற்றவர்களின் வாழ்க்கை கணக்கு அவருக்கு தெரியல என்று தான் அர்த்தம். இது இயற்கை தான். வாழ்வில் சிக்கல் என்பது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள், பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் இவை எல்லாமே வாழ்வில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் தான். இதை தனிப்பட்ட நபருக்கு நபர் மாறுபடும். சிலருக்கு நிதி சிக்கல் இருக்கலாம், வேறு சிலருக்கு உறவு சிக்கல் இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தமான பிரச்சனை கூட இருக்கலாம். அதுக்கு தான் மகரிஷி சொல்கிறாங்க,
வாழ்க்கை எனும் வண்டி எண்ணம் செயல் என்னும் இரு சக்கரங்களினால் ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த வண்டியில் இன்ப துன்பம் என்னும் இருவித சக்கரங்களும் உள்ளன. விளைவறிந்த விழிப்பு என்ற மொழியால் தான் அந்த சரக்குகளின் மீது நுணுக்கமான விலாசம் எழுதியிருக்கு. சிந்தனை என்ற கண்ணாடி அணியாதவர்களும் அதில் விலாசம் எழுதப்பெற்ற மொழி தெரியாதவர்களும் தன் கைக்கு கிடைத்த சரக்கை இறக்கி தூக்கிறார்கள், அதன் பயனை அனுபவிக்கிறார்கள். விளைவறிந்த விழிப்பு என்ற மொழியில்தான் அந்த சரக்குகளின் மீது நுணுக்கமான விலாசம் எழுதப்பட்டிருக்கு. சிந்தனை என்ற கண்ணாடி அணியாதவர்களும் அதில் விலாசம் எழுதப்பெற்ற மொழி தெரியாதவர்களும் தான் தன் கைக்கு கிடைத்த சரக்கை இறக்கி தூக்காமல் இருக்கிறாங்க. இது பயனை அனுபவிக்கிறாங்க. எந்த அளவிற்கு உள்ளம் தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஒருவனிடம் மனசாட்சியும் விழிப்புடன் இருந்து அவனை நல்வழி செலுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் மனமே குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டணும். இறைவனை உள்ளத்தில் உண்மையாகவே ஆராதித்து தொடங்கினா நான் என்ற அகந்த எண்ணம் அழிந்துவிடும். ஒளி வந்தவுடனே இருள் நீங்குவது போல இறைவன் இருக்கும் இடத்தில் நான் என்னும் அகந்தை நிற்க முடியாது. நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம். குற்றம் குறையில்லாத பொருள் இல்லை, துன்பம் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை, அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை. எனவே தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்து கொண்டால் அதுவே துன்பத்தை போக்கும் வழி. தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாதுங்க. தீர்க்கும் வழிகளை அறியாமல் தான் நாம் துன்பத்தை கண்டு அஞ்சுகிறோம். திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை, அதற்கு சரியான சாவியை தேடி கண்டுபிடித்தா போதும். தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. இப்போ கேரட்டு, முட்டை, பால், காப்பி தூள், சர்க்கரை எடுத்துங்க. கேரட்டு நார்மலாக என்ன இருக்குது, கொஞ்சம் கடினமாக இருக்குது. முட்டை கொலன்னு இருக்குது. பால், காப்பி தூள் எப்படி இருக்குது, லிக்விடில் இருக்குது. ஆனால் அம்மா சமையல் செய்யும்போது அது என்ன ஆகுது, கேரட்டு கடினத்தன்மையை இழக்கு மென்மையாகுது. அதே முட்டை என்ன பண்ணுது, லிக்விடிலேருந்து சாலிடாக மாறுது. அதே பாருங்கள், அம்மா அதை ஒரு பாலில் சர்க்கரை காப்பியை கலக்கும்போது அது இரண்டரை கலந்துடுது. இதுலேருந்து நம்ம அறிவுறது என்ன, நாம் எதை இருந்தாலும் ஏற்றுக்கணும். நம்ம ஒரு சண்டையாக நடக்குது, சண்டை போடுறவனை விட சாட்சிக்கு போகிறவன் தான் அடி வாங்குவான். இது கேரட்டு மாதிரின்னு வச்சிங்க. இப்போ இலகிய மனசு இருக்குது, அவர் அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் சாலிடாக மாறிடுவார். அவங்கக்கிட்ட சண்டைக்கும் போக மாட்டார், தன் நிலையிலேருந்து இருக்கார். ஆனால் இந்த பால் காப்பியை பாருங்கள், எல்லாரோடையும் இரண்டரை கலந்துடுது. அப்படின்னா வாழ்க்கை என்பது சிக்கல் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனோட இரண்டரை கலந்து கடல் எப்படி அலைகளுக்கு மத்தியில் கடந்து கடலுக்கு அடுத்த கரைக்கு போகுதோ அது போல தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணுன்றதுக்காக தான் இந்த கதை. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது, உங்களுடைய சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போது நீங்கள் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது சூழ்நிலையை முறையாக அணுகுவதும் அதை பற்றி நினைக்காமல் கடந்து செல்கிறது தான். பிரச்சனை ஏற்படும் போது சிக்கல்களை தீர்க்க சில டிப்ஸு சொல்கிறோம். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, நாடி சுற்றி பிராணாயாமத்தை. அது மாதிரி ஆழ்ந்து பண்ணிவிட்டு நீங்கள் பிரச்சனைகளை தெளிவாக பாருங்கள். அப்போ அது எது நல்லது கெட்டது எப்படி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு தோன்றும். பிரச்சனை தீர்க்க வழி உள்ளதா என்ன சிந்திங்க. பிரச்சனை தீர்க்க ஒரே யோசனையோடு மட்டும் நிறுத்தி விடாதுங்க, பல வழியில் யோசிங்க. ஒவ்வொரு யோசனையின் நன்மை தீமைகளையும் மதிப்பிடுங்க. ஒரு தீர்வில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பிரச்சனைகள் தீர்க்கும் அனைத்து வழிகளையும் கண்டுபிடிச்சலாம். பிரச்சனைகளை தீர்வுகளை ஆராயுங்க. சில நேரங்களில் பிரச்சனைகளை தீர்வு புத்தகங்கள், கட்டுரைகள் அல்லது ஆன்லைன் ஆதாரங்கள் மூலம் கிடைக்கலாம். நீங்கள் நம்பும் ஒருவரையோ அல்லது நிபுணரையோ அணுகலாம். அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். உங்கள் சந்தேகங்களை பற்றி கேள்வி எழுப்புங்க. அனைத்து கோணங்களிலும் ஒரு செய்தியை ஆராயுங்க. அனைத்து வழிகளையும் காரணங்களையும் அல்லது தீர்வுகளை பற்றி சிந்தியுங்க. சில நேரங்களில் சந்தேகம் எழுவோம்னா நாம் நம் கவனத்தை மிகவும் சுருக்கிவிட்டோம் என்று தான் பொருள். சில முயற்சிகளிலிருந்து ஆரம்பிங்க. சின்னஞ்சிறு முயற்சிகள் உங்களுக்கு வேகத்தை பெற உதவும்.
முழுமையான தெளிவுக்காக காத்திருக்க வேண்டாம். ஒரு சிறு முயற்சி எடுத்து முடிவுகளை கவனிங்க. அவ்வாறு செய்கிறது மூலம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய மன அழுத்தத்தை குறைக்குது. ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க, உங்களுடைய உள்ளுணர்வை பின்பற்றுங்க. எந்த முடிவும் 100% உறுதியாக இருக்காது. எனவே நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை தவறுகளை செய்வது என்பது இயல்பானது. செயல்முறையிலிருந்து கற்றுங்க. முயற்சி செய்த பிறகு முடிவுகளை மதிப்பிடலாம். அந்த முயற்சி பயனளிக்கவில்லைன்னா வேறு என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னு ஆராயுங்க. அடுத்த முறை உங்கள் சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கங்க. பிரச்சனைகளை தீர்ப்பது பெரும்பாலும் மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்தான். எதுலேயும் அமைதியும் பொறுமையாக இருக்கணும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நேரம் எடுக்கும். குறிப்பாக நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் உடனடியாக சரியான தீர்வை கண்டுபிடிக்க மாட்டீங்க. முக்கியமாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க. உங்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. சந்தேகத்தை எதிர்கொள்ளும் போது சிக்கலை தீர்ப்பதில் தெளிவாக இருங்க. உங்களுடைய குறிக்கோள் என்பது முழுமையாக உறுதியாக கொண்டிருப்பது மட்டும் இல்லை, மாறாக தகவல்களை ஆராய்ந்து முடிவு செஞ்சீங்கன்னா சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு அனுபவத்தை பெற்று உங்கள் மனம் பலம் அடைந்து வாழ்வில் சிக்கல்கள் எது வந்தாலும் அதை கடந்து போய்கிட்டு இருக்கலாம். இதுகாரம் இந்த சிந்தனை உரையை கேட்ட இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.